என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ற வரிகளுக்கு ஏற்ப திண்டுக்கல் அருகே தோட்டக்கலைத்துறை பயின்ற இளம்பெண் காளான் உற்பத்தியில் அதிக லாபம் ஈட்டி வருகிறார். ரெட்டியார் சத்திரம் அருகே நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த சண்முகவள்ளி இந்தோ இஸ்ரோ வேளாண் கல்லூரியில் தோட்டக்கலைத்துறை படிப்பை முடித்துள்ளார். அரசு பணியில் அதற்காக பயிற்சி பெற்று வரும் இவர் குடும்ப சூழல் காரணமாக தான் வசிக்கும் பகுதியிலேயே ஒரு இடத்தை குத்தகைக்கு எடுத்து காளான் வளர்க்க தொடங்கினார். இங்கு உற்பத்தியாகும் காளான்கள் சுவை மிகுந்து காணப்படுவதால் நாள் ஒன்றுக்கு 5 முதல் 10 கிலோ வரை விவசாயிகள் உணவக உரிமையாளர்கள் வாங்கி செல்வதாக சண்முகவள்ளி தெரிவித்துள்ளார். நான் இதை நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இந்த ஃபீல்டு இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னோட எய்ம் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனால் சரி அடிஷ்னலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு அப்பா சப்போர்ட் பண்றதுனால நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திருமணம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் ஆர்டர் முறையிலும் விற்பனை நடைபெறுவதாக கூறினார். ஹொசூர் கெலவரப்பள்ளி அணையில் உள்ள தென்பெண்ணை நீரில் ரசாயன கலப்பால் ராட்சத நுரை பொங்கி செல்லும் காட்சி இது. கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு தமிழகத்தின் நுழைவாயிலாக உள்ள கெலவரப்பள்ளி அணையில்தான் சேமிக்கப்படுகிறது. இங்கு தேக்கப்படும் நீர் சுற்றுவட்டார பகுதிகளின் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கரையோர பகுதிகளில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளின் சாயக்கழிவுகள் ஆற்று நீரில் கலப்பது தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த பிரச்சினை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது குறைந்த அளவு நீர்வரத்திலும் ரசாயன கழிவுகள் கலப்பு அதிகரித்துள்ளது. தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கப்படும் ரசாயன கழிவுகள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்படுவதால் அதிக துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி செல்வதாக புகார் கூறுகின்றனர். இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் வலது இடதுபுற கால்வாய்களில் உள்ள நீர் மாசடைந்து நுரையுடன் காணப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கணிசமான அளவில் மட்டுமே நீர்வரத்து இருப்பதால் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டிலேயே முதன்முறையாக ரயிலில் ஏடிஎம் சேவை சோதனை முறையில் தொடங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் மற்றும் மும்பை இடையே தினமும் இயக்கப்படும் பஞ்சாபதி விரைவு ரயிலில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அந்த ரயிலின் ஏசி பெட்டியில் ஏடிஎம் எந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை வெற்றிகரமாக நடந்ததாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், ரயில் பாதையில் குறிப்பிட்ட சில இடங்களில் ரயில் செல்லும் போது மட்டும் சிக்னல் கிடைக்காததால் ஏடிஎம் எந்திரத்தை பயன்படுத்த முடியவில்லை என்றும் தெரிவித்தனர். பாதுகாப்புக்காக ஏடிஎம் எந்திரத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சேவை தொடங்கப்பட்டதற்கு பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு வேகம் எடுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான பண மோசடி புகார் தொடர்பான வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட ராஜேந்திர பாலாஜி தற்போது பிணையில் உள்ளார். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தாமதமாவதாக கூறி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது சட்ட நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் வேண்டுமென்றே இந்த வழக்கை தாமதப்படுத்துவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இதனையடுத்து இந்த வழக்கில் மேல் நடவடிக்கை எடுக்க செவ்வாய்க்கிழமை என்று ஆளுநர் ஒப்புதல் தெரிவித்தார். இந்த தகவல் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் யாரும் கருத்து தெரிவிக்கக் கூடாது என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு பாமகவுக்கு தானே தலைவர் என நிறுவனர் ராமதாஸ் கூறியிருந்தார். இதனால் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் உருவாகியிருப்பதாக கூறப்பட்டது. ராமதாஸின் அறிவிப்புக்கு அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா எதிர்ப்பு தெரிவித்து பேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார். திலகபாமாவின் கருத்துக்கு பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அவர்கள் இருவரையும் அழைத்து அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தினார். உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் யாரும் சமூக வலைதளங்கள் அல்லது அறிக்கை வாயிலாகவோ ஊடகங்களின் வாயிலாகவோ கருத்து தெரிவிக்கக்கூடாது என அன்புமணி உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.